எங்க இருக்கு? உட்காருங்க. என் குழந்தை எங்க இருக்கு? அண்ணி அது கலைவாணி, இது என்ன வீடா சத்திரமா? கண்டவங்க எல்லாம் வந்து உள்ள நுழையறதுக்கு யார பாக்கணும்னாலும் வீட்டு வாசல்ல நின்னு பாத்துட்டு போக சொல்லு. ஏய், அண்ணி நீ எல்லாம் ஒரு அண்ணி மனுஷனா? நில்லுங்க. ஏய், சீ, வாய் மூடுறே. என்னடி உன் அண்ணனை ஏதாவது சொல்லுவேன்னு பயமா? அப்படி சொன்னா என்ன பண்ணுவாரு? தூக்குல தொங்குவாரா? தொங்கட்டுமே. வார்த்தைக்கு வார்த்தை நான் துரோகம் பண்ணிட்டேன்னு எவ்வளவு பேசுறீங்க? ஆனா நீங்க எல்லாரும் தாண்டி உன்னைய தாண்டி நீங்க எல்லாரும் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. என்ன எவ்வளவு விஷயத்தை என்கிட்ட மறப்பீங்க? அண்ணி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏய், எனக்கு பிறந்த இன்னொரு குழந்தை உயிரோட இருக்குங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுடி. தெரியும் அண்ணி, நானே உங்ககிட்ட சொல்ல. பேசாதடி. எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணு செத்துட்டாங்கிறது வாய் கூசாம சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசுல கொஞ்சமாவது ஈவரக்க இருக்கா? கலைவாணி, அதான் குழந்தை உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் ஏன் இங்க வந்து கத்திட்டு இருக்கா? போ சொல்லு, போய் குழந்தை கண்டுபிடிக்க சொல்லு. இத்தனை நாள் நீ சொன்ன பொய்ய நம்பி என் குழந்தை செத்து போயிட்டானு என் மனசுக்குள்ள நான் எவ்வளவு அழுத்திருப்பேன். பாரதிய பார்க்கும் போதெல்லாம் என் பொண்ணு உயிரோட இருந்திருந்தா இப்படிதான் சிரிச்சிருப்பா, இப்படிதான் அழுதுருப்பான்னு என் மனசுக்குள்ள புலங்கி போயிருந்தேன். அதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனைங்கிறது 10 மாசம் சுமந்து பார்த்தா தாய்க்கு தான் தெரியும். உன்ன மாதிரி ஈவேர்க்க இல்லாத ஆம்பளைக்கு இதெல்லாம் புரியாது. கலைவாணி, எதையுமே கேட்கிற மனநிலையில நான் இல்ல. முதல்ல இடத்த காலி பண்ண சொல்லு. என் முகத்தை பார்த்து பேசு. உன்கிட்ட இருந்து இந்த பதில் தான் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். இது நான் எனக்காக எடுத்த முடிவில்லை. என் குழந்தைக்காக எடுத்த முடிவு. எப்போ என் குழந்தை உயிரோட இருக்காங்கிற விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சியோ, அப்பவே நீ ஒரு மனசாட்சி இல்லாத மனுஷங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். உடம்பு முழுக்க போய் பித்தலாட்டம் என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் தான் உன் மனசுல இருக்கு. இப்படிப்பட்ட உன்கிட்ட என் குழந்தை வளர்ந்தா நிச்சயமா அவளும் உன்ன மாதிரி ஒரு மிருகமா தான் வளரும். அப்படி ஒரு வாழ்க்கை என் பொண்ணுக்கு தேவையில்லை. இனிமே பாரதி என் கூட தான் இருப்பா. ஏய் செல்லம்மா, ஏய் மரியாதையா வெளியே போடு. இங்க பாரு, என் குழந்தை மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. ஏய் செல்லம்மா, இல்ல என் குழந்தை மரியாதையா கொடு. நான் செத்துருவேன். இந்த நடிப்பெல்லாம் பார்த்து ஏமாறுற ஆளு நான் இல்லை. உண்மையிலே உனக்கு பாசம் இருந்திருந்தா இவ்வளவு நாள் காணா போன என் குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு ஒரு எண்ணம் இல்லாம இருந்திருப்பியா? குழந்தையை கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் இருக்கேன். இனிமே உனக்கு அந்த கஷ்டமும் வேண்டாம். அவளை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன், நானே வளர்த்துக்கிறேன். அண்ணி பாரதி. அண்ணி அண்ணி நான் சொல்றது கேளுங்க. பாரதி, அண்ணி அண்ணி பாரதி. கொஞ்சம் நில்லுங்க அண்ணி. பாரதி, மா, அண்ணி. பாரதி, அண்ணி வண்டி உடனே பாரதி, கொஞ்சம் பொறுங்க. பாரதி, பாரதி. அண்ணா 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 ஏய், அந்த செல்லம்மாக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பான். ஏய் கலைவாணி, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அவன் தான் முடியாதவன், நீ தான் அவளை தடுத்து நிறுத்தி இருக்கணும். எப்படி தடுக்க முடியும்? அவங்க பெத்த புள்ளைய அவங்க தூக்கிட்டு போறாங்க, நம்ம என்ன சொல்ல முடியும்? பாத்தியாடா, வீட்டுக்குள்ளே ஒரு வினைய வச்சுக்கிட்டு இருந்தா அவளுக்கு எப்படா பயம் வரும்? ஏண்டா இதை இப்படியே விட்டுற போறியா? மாமா, உயிரோடு இருக்க குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னா எந்த தாய்க்கு தான் கோவம் வராது? செல்லம்மாக்கா கோவப்படுறது நியாயம் இருக்கு. தேவையில்லாம என் மச்சான் தூண்டி விடுறீங்க. சொன்னோண்டா, ஏன் சொன்னு யோசனை பண்ணி பாத்தியா? அந்த விஷயத்த சொல்லி இருந்தா செல்லம்மா மனசு தாங்காதுன்னு சொல்லிதான் என் பிள்ளைக்கு இருக்கிற நல்ல மனசு அதை சொல்லாம விட்டான். அது தப்பா?
இப்ப சொன்னீங்கல்ல, இதே மாதிரி அக்கா கிட்ட பக்குவமா சொல்லிதான் புரிஞ்சிருப்பாங்கல்ல. ஆனா நீங்க தான் சொல்ல மாட்டீங்கல்ல. நான் அன்னிக்கிட்ட சொல்லலாம் தாங்க வந்தேன், ஆனா அவங்க என்ன பேச விடலையே. அதான் சும்மா பேச விட்டா பேசிருப்பியா? டேய் உடம்புல, இதெல்லாம் பேசி தீர்க்கிற பிரச்சனை இல்லடா. நான் போறேன்டா, அந்த குழந்தைய நான் தூக்கிட்டு வரேன்டா. அங்க யார் தடுக்கிறாங்கறத நான் பாக்குறேன்டா. பொம்பளை அவ தூக்கிட்டு போவா, ஆம்பளை நம்மள தூக்கிட்டு வர முடியாதுல. நான் போறேன்டா. சித்தப்பா இல்லங்க, நீங்க பிரச்சனை பெருசு பண்ண போறீங்களா? ஏய், பிரச்சனை யார் பெருசு பண்ணது? அவ பண்ணா, அவளை போய் கேளு. கவலைப்படாத உடம்புல, பாரதியை தூக்கிட்டு வரும்போது யார் தடுத்தாலும் சரிடா, நான் பாத்துக்கிறேன்டா. என்ன? டேய் சும்மா மச்சான், இந்த நேரத்தில் அவர் போனோம்னா பேச தெரியாம பேசி பெரிய பிரச்சனைக்கு விட்டுருவாரு. அக்கா வேற எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க. வேணான்னு சொல்லுங்க மச்சான். ஆமாண்ணே, சண்டை வேணாண்ணே. அப்புறமா அன்னிக்கிட்ட பக்குவமா பேசி நம்ம குழந்தைய வாங்கிக்கலாம். அப்படியே உங்க குழந்தைய ஒரு வேளை தரலைனாலும் பரவாயில்லண்ணே. முன்ன மாதிரி நான் குழந்தைய அப்பப்போ எடுத்துன்னு வந்து உங்களை காட்டிட்டு கொண்டு போய் கொடுத்துறேன். அவரை போவேணான்னு சொல்லுங்கண்ணே. ஆமா மச்சான், பிரச்சனை பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறது அவ்வளவு சரியா பண்ணல. வேணான்னு சொல்லுங்க மச்சான். வேணான்னு சொல்லுங்க மச்சான். சொல்லுங்க மச்சான். நீங்க சித்தப்பா, என்னடா இவங்க பேச்ச கேட்டுட்டு என்ன போவானான்னு சொல்றியா? இங்க வாங்க. என்ன? இங்க வாங்கன்னு சொல்றேன்ல. என்ன? என்னடா என்ன? அந்த குழந்தை அங்கேயே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போனா. நான் கெஞ்சி கேட்டும் குழந்தைய கொடுக்காம தூக்கிட்டு நிக்காம போயிட்டா. எவ்வளவு எவ்வளவு திமிரு இருக்கு அவளுக்கு. என் குழந்தை என்கிட்ட வளர்ந்தா மிருகமா வளருமா? பாக்குறேன் அந்த குழந்தை அவகிட்ட எப்படி வளருதுன்னு பாக்குறேன். என் குழந்தை மேல எனக்கு பாசம் இல்லையா? அவளை பழி வாங்கறதுக்காக தான் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நாடகம் போட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்தானா. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்தா அவ திரும்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சண்டை போட்டு என்ன அவமானப்படுத்துவான். இல்ல இல்ல, இனிமே நான் அவ முகத்தை பார்க்கவே மாட்டேன். அவ அப்படியே இருக்கட்டும். இனிமே இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் அங்க போக கூடாது. அவளும் எந்த காரணத்தை சொல்லிக்கிட்டும் இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. மச்சான், இப்படி யாராலும் கோவப்பட்ட எப்படி? ஏதோ உங்களுக்குள்ள இருக்க கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நீங்க ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தேன். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். சபாஷ், நீ எடுத்த முடிவு சரியான முடிவுடா. ஆனா குழந்தை ஏன் அங்க விட்டு வைக்கணும்? ஒரு குழந்தை தானே அவகிட்ட இருக்கு, இருக்கட்டும். இன்னொரு குழந்தையோட முகத்தை அவ பார்த்தது கூட இல்ல. அவளுக்கு முன்னாடி அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு அது அவளுக்கு எதிராக நான் வளர்க்க போறேன். என்ன அவமானப்படுத்தினதுக்கெல்லாம் நான் திரும்ப கொடுக்க போற பதிலடி அதான். வார்த்தையோட நிறுத்திடாதடா, செயல்ல காட்டு. அப்பதான் அந்த செல்லம்மாக்கு புத்தி வரும். மச்சான், அவர் பேச்சதை கேட்காதீங்க. சொன்னா கேளுங்க மச்சான். மாப்ள, உங்க அக்கா மேல உங்களுக்கு பாசம் இருந்தா நீங்களும் என்னை விட்டுட்டு அங்க போலாம். கலைவாணி, இத உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உடனே எடுத்துருங்க. எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமே நான் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க தலையிட்டு எனக்கு புத்தி சொல்றத நான் விரும்பல. நான் தேவையா அவ தேவையான சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க அவ தேவையான முடிவு எடுத்துட்டா அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். ஆனா ஒண்ணு, அந்த நிமிஷத்துல இருந்து நீங்களும் எனக்கு எதிரிதான். யோசிச்சு முடிவெடுங்க. செருப்பால அடிச்ச மாதிரி இருந்திருக்குமே என் பையன் சொன்னது. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க.
ஆ, ஏன் மாமா, செல்லம்மாவை காலையிலேருந்து ஆளே காணோம், எங்க போனானே தெரியல. எனக்கு தெரியாதம்மா, நான் வேற வேலையை வெளியே போயிட்டு வர்றேன். கார்மெண்ட்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ஃபோன் வந்திருக்குமா? உனக்கு தான் செல்லம்மா பத்தி தெரியும்ல, அங்க ஏதாச்சும் பிரச்சனைனா இருக்கிற வேலை அப்படியே போட்டு போயிடுவா, வந்துருவாமா. கடைக்கு போனா கூட சொல்லிட்டு தான் போவா, எங்க போனான்னு தெரியலையே. வந்துருவாமா. அட, செல்லம்மா வந்துட்டா. வா செல்லம்மா. யாரோட குழந்தை இது? ஏன் குழந்தை? உனக்கு குழந்தை எப்ப பிறந்துச்சு? அம்மா, ரத்தனம் அழறா மாதிரி இருக்கு, என்னன்னு போய் பாரு. இல்லையே, யாரு இது? அழறாமா, போய் பாருமா. அங்க போயிட்டு வரையம்மா. செல்லம்மா, நீ பாரதி ஞாபகமாவே சாப்பிடாம தூங்காம தவிக்கிறத பார்த்த போது நானே போய் குழந்தைய தூக்கிட்டு வரலான்னு நினைச்சம்மா. இப்ப நீயே போய் கூப்பிட்டு வந்துட்டியா? குழந்தைய அவங்க சந்தோஷமா தானே கொடுத்து அனுப்பிச்சாங்க. அவங்க எப்படி கொடுத்து அனுப்புவாங்க? நான் தான் வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்துட்டேன். ஏம்மா, மாப்பிள்ளை கூட ஏதாச்சும் பிரச்சனையா? இனிமே அவர் அப்படி கூப்பிடாதீங்க. என்னம்மா, என்ன நடந்துச்சு? இனிமே நடக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. என்ன செல்லம்மா, நீ என்ன சொல்ற? அப்பா, எனக்கு 2 குழந்தை பிறந்துச்சுல. ஆமா, அதுல ஒரு குழந்தை. இல்ல, அந்த குழந்தை இறந்துட்டு தான் நாம இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தோம். ஆனா உண்மை அது இல்ல, என் குழந்தை உயிரோட இருக்குப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அந்த விஷயமே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அதோ யாரோ காமனிங்கிற ஒருத்தி என்கிட்ட வந்து சொன்னனால தெரியும். காமனியா? யாருமா அது? அவ யாரு என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஸ்னேகா தான் குழந்தைய கடத்தி வச்சிருந்தானு அவ என்கிட்ட சொன்ன. நான் போய் ஸ்னேகா கிட்ட கேட்டேன், அவ எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றா. விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சுப்பா. அங்கேயும் அவளை வச்சு விசாரிச்சாங்க, இல்லவே இல்லைன்னா அவ சாதிக்கிறான். சரிம்மா, ஒருவேளை நீ சொல்ற அந்த காமனிங்கிற பொம்பளை உனக்கும் ஸ்னேகாவுக்குள்ளார பிரச்சனை உண்டு பண்ணுங்கிறக்காகவே இதை சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏப்பா, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே, அப்புறம் எதுக்காக எனக்கு பிரச்சனை பண்ணணும்னு அவன் நினைக்கணும்? அதுதான் எனக்கும் புரியலம்மா. அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? காமனிய கையோட கூட்டிட்டு போயிருக்கணும், ஸ்னேகா முன்னாடி நிக்க வச்சிருக்கணும், இவ சொல்றதெல்லாம் உண்மையான நீ கேட்டிருக்கணும். அப்பதானே அந்த குழந்தை உயிரோட இருக்கா இல்லையா நமக்கு புரிஞ்சிருக்கும். சரிம்மா, இப்ப அந்த பொண்ணு காமனி எங்க இருக்காங்கிற ஆச்சு உனக்கு தெரியுமா? தெரியலப்பா. என்னம்மா இது? இல்லப்பா, அந்த அவசரத்துல என்ன ஏதுன்னு நான் கேட்கல. ஆனா என்னோட சந்தேகம் எல்லாம் அந்த ஸ்னேகா மேலதான். என் குழந்தை காணாம போனதுக்கு அவளுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குப்பா. ஒரு நாள் நான் ஏகேவை பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அப்ப அந்த ஸ்னேகா அங்க வந்திருந்தா. அப்ப அவ என்கிட்ட சொன்னா, உன் துருப்பு சீட்டு என் கையில இருக்குன்னு. அப்பவே அவ என்கிட்ட சவால் விட்டா. கண்டிப்பா அவளுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஏமா, யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீ இப்படி கோவப்படுறது நியாயமே இல்லம்மா. முதல்ல நாம அந்த காமனியை கண்டுபிடிப்போம், அவளை கூட கூட்டிட்டு போய் நேர்ல விசாரிப்போம். அப்பதானே அந்த குழந்தை உயிரோடு இருக்கா இல்லையான்னு தெரியும். இல்லப்பா, என் குழந்தை உயிரோட தான் இருக்கு. அத எப்படிமா நீ அவளை ஆணித்தரமா சொல்ற? குழந்தையோட அப்பாவே சொல்றாரு. அந்த ஆளுக்கு எல்லா உண்மையும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் இத்தனை காலமா அவர் சொல்லாம மறைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லப்பா, கற்பூக்கம் கலைவாணிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சோ இவங்க என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்கப்பா. அவங்க சொல்லோட நினைச்சிருக்காங்க, இவர் சொல்ல வேண்டாம்னு சொல்லி தடுத்திருக்காரு. வேற யாரும் என்ன ஏமாத்திருந்தாலும் பரவாயில்லப்பா, என் புருஷனே என்னை ஏமாத்திருக்க. என் மேல ரொம்ப பாசமா உயிரா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அவர் சொன்ன போய் உண்மையை நம்பி இத்தனை நாள் நான் வேதனையோட வாழ்ந்துட்டு இருந்தேன்.
என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கால, அவளை நாம ஏமாத்துறோன்னு ஒரு நாள் ஒரு பொழுது அவர் முகத்துல ஏதாவது கண்டுபிடிக்க முடிச்சதா? அந்த அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டாருப்பா. செல்லம்மா, இப்பதான் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு எப்படியாவது மாப்பிள்ளையும் உன்னையும் சேர்த்து வச்சிடலான்னு நம்பிக்கையோட இருந்தம்மா. இப்ப அந்த நம்பிக்கையே போச்சுமா. வேண்டாப்பா, வேண்டாம். இனிமே அவரே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒன்னா சேர்ந்து வாழணும்னு சொன்னா கூட நான் அவரோட சேர்ந்து வாழ்றதா இல்லப்பா. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். செல்லம்மா, என் குழந்தை உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சு என்னால சந்தோஷப்பட முடியலப்பா. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது என் குழந்தைய தேடி போய் கண்டுபிடிச்சிருப்பேன். இப்ப நான் எங்க போய் தேடுவேன்? யார்கிட்ட போய் கேட்பேன்? என் குழந்தை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தும். செல்லம்மா, அழாதம்மா. எங்க இருந்தாலும் அந்த குழந்தை நல்லபடியாதாம்மா இருக்கும். சீக்கிரமா தேடி நாம கண்டுபிடிச்சிடலாமா. தைரியமா இருமா, அழாதம்மா. என்ன செல்லம்மா, ஏமா அழற? அழாத. அத்தைகிட்ட சொல்லு, அழாதன்னு சொல்லு. கண்ணு தொடச்சு விடு. அழாதீங்க, அழாதீங்கன்னு சொல்லு சொல்லு.